ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். கோவையிலிருந்து ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கு. அதாவது கோவையில் பாஜக பிரமுகர் திரு செல்வகுமார் அவர்கள் ஒரு தகவலை பகிர்ந்திருக்காரு. திமுக என்றாலே ஹிந்தி விரோத ஒரு கட்சி தான் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவமே ஒரு எடுத்துக்காட்டு. அதாவது கோவையில் பார்த்தீங்கன்னா 150 ஆண்டுகள் பழமையான ஒரு சிவன் கோவிலை இடிப்பதற்கு அங்கு உள்ள கோவை மேயராக உள்ள ரங்கநாயகி அவர்கள் உத்தரவிட்டுள்ளாரா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. முக்கியமாக அங்கே அந்த கோவிலை இடிப்பதற்காக 1 கோடி ரூபாய் வரை அவங்க பேரம் பேசியிருக்காங்க. இந்த கோவிலை இடித்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1 கோடி ரூபாய் தரும் அப்படின்னு பேரம் பேசியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி தகவலையுமே செல்வகுமார் அவர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் போட்டிருக்காரு. அதாவது அந்த 1 கோடி ரூபாய் எதுக்கு தராங்க, அங்கே என்ன இருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். அதாவது கோவை கோல்டுவின்ஸ் வீரியம்பாளையம் சாலையில் உள்ள சுயம்பு தம்புரான் சிவன் கோவிலை ஒட்டி அமைந்துள்ளது ஐஸ்வர்யா லாட்ஜ். ஐஸ்வர்யா லாட்ஜ் அந்த கோவிலை ஒட்டி அமைஞ்சிருக்கு. 50 அறைகள் கொண்ட இந்த லாட்ஜிற்கு மாநகராட்சியின் கட்டிட அனுமதி கிடையாது, பார்க்கிங் வசதி கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அந்த லாட்ஜில் 5வது மடையில் சட்டவிரோதமாக அமைந்துள்ள பார்ட்டி ஹாலில் இரவு நேரங்களில் மதுகூடம், கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் புழக்கமும் இருப்பதாக பொதுமக்கள் பேசிக் கொள்கிறார்கள். இந்த நிலையில் அங்கு அந்த லாட்ஜை ஒட்டி இருக்கிற கோவிலை இடித்து அந்த இடத்தை லாட்ஜுக்கு பார்க்கிங்காக மாற்றி தருவதற்கு 7வது வார்டு கவுன்சிலர் காலப்பட்டி பகுதி திமுக நிர்வாகிகள் மற்றும் மேயருடன் 1 கோடி ரூபாய் பேரம் நடந்துள்ளதாக கோவில் பக்தர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவலை நம்ம எஸ்பி அவர் பேர் செல்வகுமார் அவர்கள் இப்போ சொல்லியிருக்காரு. மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் மழைநீர் வடிகால், குடிநீர் விநியோகம், சாலை பராமரிப்பு, கொசு ஒழிப்பு போன்ற பலாயிரக்கணக்கான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது ஒரு தனியார் லாட்ஜை காப்பாற்ற 150 ஆண்டு பழமையான கோவிலை இடிப்பது திமுகவின் இந்து மத வெறுப்பை மட்டுமே காட்டுகிறது. முக்கியமாக அந்த மேயர் 1 கோடி ரூபாய் பேரம் பேசியிருக்காங்க. ஒருவேளை அந்த 1 கோடி ரூபாய் காசுக்காக 150 ஆண்டு கால சிவன் கோவிலை இடித்தாங்கன்னா அது எவ்வளோ பெரிய பாவம். முக்கியமாக இந்த தகவலை நான் கடந்து போயிருக்கலாம். இது நம்ம ஹிந்து மதத்திற்கு எதிராக நம்ம கோவில்களை இடிக்கிறாங்க, சிவன் கோவிலை இடிக்கிறாங்க அப்படின்ட்டு இருக்கப்ப இந்த நியூஸ், இந்த வீடியோ வியூஸ் போகுது போல அதெல்லாம் வேற விஷயம். பார்க்குற நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு புண்ணியம் சேரும். ஏன்னா இந்த தகவலை நான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நம்ம சிவன் கோயிலை இடித்து 150 ஆண்டு கால சிவன் கோயிலை இடித்து நீ 1 கோடி ரூபாய் பேரம் பேசி நீ அந்த இடத்த நீ லாட்ஜுக்கு கொடுக்குறனா இதை எப்படி நம்ம சும்மா விட முடியும்? சிவபெருமான், அதாவது சிவ சொத்து குலநாசங்கிற மாதிரி அதை நம்ம சும்மா விடக்கூடாது. சிவனுக்காக, நம்ம கடவுளுக்காக நம்ம குரல் கொடுக்குறோம். கண்டிப்பாக இந்த போட்டோவில் உள்ளதுதான் இந்த சிவன் சாமி, சிவன் கோவில். இந்த கோவில் அகற்ற தான் அவங்க நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.